எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. இரண்டாயிரத்தி 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான டேட்டும் நிறைவடைஞ்சு ஒவ்வொரு கட்சியும் தன்னோட வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்ந்து எல்லாருமே தன்னோட பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் தன்னோட முதல் தேர்தலை எதிர்கொள்ள போறாரு. விஜய் மக்களை சந்திக்கிறதுக்காக கரூருக்கு போனப்போ அங்க கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த 41 பேர் உயிரிழந்ததற்கான சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும் போதே இதற்கு அடுத்த கட்டமா விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த விஜயோட முழு அரசியல் படமா வெளிவர இருந்ததுதான் ஜனநாயகன். இதோட இயக்குனர் எச் வினோத் இந்த படத்தை KVN ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. விஜயோட சேர்ந்து மமிதா பைஜு, பூஜா அக்டேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பட்டாளமே நடிச்சிருந்தது. இந்த படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இறுதி கட்டத்துல சென்சார் போர்டு இவங்களுக்கு சர்டிபிகேட் தரல அப்படின்றதுனால அந்த ரிலீஸ் தள்ளி போச்சு. எதிர்பார்த்து இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது எப்படியோ தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதற்குள்ளேயே தேர்தலுக்கான தேதியும் அறிவிச்சதுனால அந்த படமும் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. இதற்கு பிறகு மூன்றாவதா விஜயோட மனைவி அவர்கள் சங்கீதா இவங்க எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயமான டிவோர்ஸை கேட்டு இருந்தாங்க. இதை கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க. தன்னோட கணவர் அதாவது விஜய் அவர்கள் பெயர் சொல்லக்கூடாத ஒரு நடிகையோட வெளிநாட்டிற்கு போயிட்டு வர்றதாகவும் நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை அந்த நடிகை தன்னோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. இதை பார்க்கும்போது என்னோட குடும்பத்திற்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலா இருக்கு. அதனால நான் விவாகரத்து கேட்கிறேன். வேணும்னா அந்த நடிகையோட பெயரையுமே நான் விவாகரத்துல சொல்லுவேன் அப்படின்றதே அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சு இதை குறித்து நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்ட இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாம் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளேயே விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட அதாவது த்ரிஷாவோட ஒரு திருமண நிகழ்வுகளை இப்ப கலந்துக்கிட்டாரு. இதுக்கப்புறமா விஜய் ஓப்பனாவே சொல்றாரா, ஆமா அவங்க சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே விஜய் தெரிவிக்கிறாரா அப்படின்ற மாதிரியும், இன்னொன்று தன்னோட மனைவிய பழி வாங்கறதுக்காகவும் அவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவும் தான் இவரை த்ரிஷாவோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனத்தை வச்சாங்க. இது எல்லாமே பேசும் பொருளா ஆகும்போது சினிமா மற்றும் அரசியல் இந்த ரெண்டு விஷயத்திலுமே விஜயோட ஒரு செயல்களையும் தவிர்க்க முடியாத ஒரு விவாதமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அரசியல் களம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல விஜயை தவிர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு வருது. இதற்கிடையில த்ரிஷா அவர்கள் நேற்று ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாங்க அவங்களோட சோசியல் மீடியால. அதுல ஆமா நான் சினிமால இருந்து விலகிட்டேன், ஒரு பணக்கார தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னோட 4 வயது ஆகக்கூடிய 2 குழந்தைகள் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் இது மட்டும் போதுமா, இன்னும் அதையே சேர்க்கணுமா, இன்னைக்கான உங்களோட புனஞ்சு பேசுறதுக்கான கோட்டா முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு காட்டமான பதிவை பதிவிட்டு இருந்தாங்க. விஜயோட விவாகரத்து செய்தி வெளிவந்த பிறகு எல்லாருமே பேசின ஒரு விஷயம், த்ரிஷாவோட இவர் வீடு எல்லாம் தங்கி இருக்காரு, இவர் த்ரிஷாவும் இவங்களும் சேர்ந்து தனியா வீடும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் ஒரு கோபமான ஒரு பதிவை தான் த்ரிஷா அவர்கள் பதிவிட்டு இருக்காங்க. இதனையடுத்து விஜய் அவர்கள் திருநெல்வேலியில தன்னோட பிரச்சாரத்துல பேசும்போது சொல்லியிருந்தாரு, கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு என் மேல பழிய தூக்கி போட்டீங்க, அண்ட் இது எல்லாமே செஞ்சோம் மக்கள் என்னைய நம்பி இருக்காங்க அப்படின்றதுக்காக என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்க ஒருத்தவங்களே நீங்க தூண்டி விட்டு அது மூலமா என்ன பழிவாங்க நினைச்சுங்க, ஆனா மக்கள் அதையும் தாண்டி என் கூட நிக்கிறாங்க அப்படின்றத சங்கீதா அவர்களை மறைமுகமா குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தாரு. இப்போ இது மறுபடியும் பேசு பொருளா ஆகியிருக்கு. அரசியலுக்காக தன்னோட தனிப்பட்ட விஷயங்கள் முக்கியமா மனைவியே இவர் எதிர்த்து பேசுறாரா, அதை ஒரு பகடுகாயா இவர் யூஸ் பண்ணிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் இப்போ மிக விமர்சையா எழ தொடங்கி இருக்கு அப்படின்றதுதான் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க.